ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கோடிங். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீப்ளேஸ் ஆல் டிஜிட்ஸ் வித் கேரக்டர். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 1844ல இருக்கு. ஸோ வாங்க ப்ராப்ளம் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல எல்லாமே ஜீரோ இண்டெக்ஸ் பேஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து லோயர் கேஸ் இங்கிலீஷ் லெட்டர் தான் எல்லாமே இருக்கும். ஈவன் இண்டெக்ஸ்ல இங்கிலீஷ் லெட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆட் இண்டெக்ஸ்ல டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டிஜிட்ஸ் இருக்குல்ல, அந்த டிஜிட்க்கு பதிலா அதுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டரோட அந்த டிஜிட்டை பிளஸ் பண்ணி நம்ம வந்து கேரக்டரை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏ இருக்கு அப்படின்னா ஏ பிளஸ் 5 அப்படின்னா ஏக்கு அடுத்து அஞ்சாவது கேரக்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிடிஇஎஃப். ஸோ வந்து ஏ பிளஸ் 5 அப்படின்னு கொடுத்தா எஃப்னு கொடுக்கணும். இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ 0னா நம்ம எதுவுமே கூட்ட தேவையில்ல. இப்போ அதே இது இங்கே 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒய்னு ரிட்டர்ன் பண்ணணும். இதே மாதிரி எல்லா ஆட் இண்டெக்ஸ்லையும் இருக்கிற டிஜிட்ஸ் கேரக்டரை நம்ம வந்து ஆல்பபெட் கேரக்டரா சேஞ்ச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம். கடைசியா ஃபைனலா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கா தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஆல் டிஜிட்ஸையும் வந்து நம்ம கேரக்டரா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் 1 பார்த்தோம் அப்படின்னா A1 C1 E1 கொடுத்துருக்காங்க. இப்ப A பிளஸ் 1ங்கிறப்ப அடுத்து என்ன வரும்? B தான் வரும். கரெக்டா? அடுத்து வந்து C இருக்கு. C பிளஸ் 1ங்கிறப்ப சிக்கு அடுத்த கேரக்டர் என்னது? D. ஸோ வந்து D சேஞ்ச் பண்ணணும். தென் அடுத்து E இருக்கு. ஈக்கு ஒரு கேரக்டருக்கு அடுத்து என்ன வரும் பார்த்தோம் அப்படின்னா F. இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் இண்டெக்ஸ்ல இருக்க டிஜிட்ஸ்க்கு பதிலா ஆல்பபெட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஃபைனலா ஸ்ட்ரிங்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. முதல் வந்து ஷிஃப்ட் ஏக்கு கமா 1 அப்படின்னா ஏக்கு அடுத்து என்ன கேரக்டர் வருமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஆட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு ஒரு டிஜிட்ஸ்க்கும் நம்ம வந்து ஆல்பபெட் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அங்க எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2ல இப்போ ஏ இருக்கு இனிஷியலா. தென் அடுத்து 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு அடுத்து ஒரு கேரக்டர் என்ன வரும்னு பார்த்தோம்னா பி. ஸோ அடுத்து வந்து பி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு அடுத்து 2 கேரக்டர் தள்ளி போனால் என்ன வரும்? சி டி. டி நம்ம சேர்த்துறணும். தென் வந்து அடுத்து C3ன்னு கொடுத்துருக்காங்க. 3க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 கேரக்டர் கூட்டினோம் அப்படின்னா எஃப்னு கிடைக்கும். ஸோ எஃப் போட்டுறோம். அடுத்து வந்து டி போட்டிருக்காங்க. அப்போ டி பிளஸ் 4ங்கிறப்ப இஎஃப்ஜிஹெச் ஹச் வரும். அடுத்து வந்து வெறும் இ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் கொடுக்கலாம். நம்ம ஜஸ்ட் இ அப்படியே ஆட் பண்ணிட்டு இதை ரிட்டர்ன் பண்ணாலே போதும். இந்த ப்ராப்ளமா நம்ம ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும், கரெக்டா? இப்போ வந்து ஸ்மால் ஏ இவங்க வந்து எல்லாமே லோயர் கேஸ் தான் கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஸ்மால் ஏ வந்து நமக்கு 97ல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்மால் இசட் வந்து 122ல எண்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ள தான் இந்த கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து இங்கே 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து அதை நம்ம கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு கேரக்டராக எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் இண்டெக்ஸில் மட்டும்தான் அவங்க வந்து டிஜிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை மட்டும் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. கரெக்டா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதை எடுத்து மாற்றணும், இதை எடுத்து மாற்றணும், இதை எடுத்து மாற்றணும். ஸோ இப்போ அது மொதல் வந்து ஆட் இண்டெக்ஸில் 1 எடுக்கிறோம். இந்த 1 வந்து அவங்க கேரக்டரை தான் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ நம்ம அதை எப்படி நம்பரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா -0 போட்டாலே போதும், நமக்கு வந்து 1ன்னு கிடைச்சிரும். இப்போ வந்து இதுவும் ஒரு கேரக்டர் தான், இதுவும் ஒரு கேரக்டர். நம்ம 0th கேரக்டர் மைனஸ் பண்ணா 1ன்னு கிடைச்சிரும். அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குல்ல, ஏ கேரக்டருக்கு 97 இருக்கும், கரெக்டா? ஸோ 97 பிளஸ் 1ங்கிறப்ப 98 கிடைச்சிரும். ஸோ 98க்கு என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னு கிடைக்கும். ஸோ அதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு ஃபார் லூப்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஐட்ரேட் பண்றோம். ஒவ்வொரு தடவையும் வந்து +2 இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஏன்னா நமக்கு ஆட் இண்டெக்ஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஈவன் இண்டெக்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல. i = 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் ரன் பண்றோம். ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கேரக்டர் இருக்கு என்னது? ஏ. ஸோ ஏ பிளஸ் இந்த கன்வர்ஷன் சொல்லியிருந்தேன்ல, இங்க 1 இருக்கும், இங்க -0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப இங்க வந்து இந்த கேரக்டருக்கு பதிலாக 97 இருக்கும், கரெக்டா? தென் வந்து +1ங்கிறப்ப 98ன்னு நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். தென் நம்ம இதை வந்து கேரக்டரா கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிடுறோம். ஃபைனலாக நம்ம இதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2க்கும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஐ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா +1ங்கிறப்ப பி ஆயிரும். தென் வந்து ஐ இங்கே மூவ் ஆகும். இப்போ +2 பிக்கு +2ங்கிறப்ப டி ஆயிரும். தென் இங்கே ஐ இங்கே மூவ் ஆகும். அப்புறம் வந்து C+3ங்கிறப்ப எஃப்னு ஆயிரும். தென் வந்து ஐ இங்கே மூவ் ஆகும். ஸோ D+4ங்கிறப்ப இஎஃப்ஜிஹெச் ஹச் வரைக்கும் வந்துடும்.
ஐ வந்து இதுக்கப்புறம் மூவே ஆகாது. ஏன்னா வந்து ஐ அடுத்து மூவ் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்துரும். ஸோ இங்கே தான் என் இருக்கும். ஸோ லெஸ் தென் என்ங்கிறனால அது வெளியே வந்துரும். ஸோ ஃபைனலா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாலே போதும். இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்தரலாம். இப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, O(n) டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து டிஜிட் மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். பட் இருந்தாலும் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை தடவை நம்ம ஐட்ரேட் பண்றோம் கரெக்ட்டா? ஸோ அதனால O(n) டைம்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ அதே மாரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து ஒரு கேரக்டர் அரே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குரிய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா O(n)ன்னு எடுத்துக்கும். ஸோ இதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி கோட் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதான் அதோட கோட். இனிஷியலா நம்ம வந்து லென்த்தை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். தென் கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ணிறோம். கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ரன் பண்றோம். ஒவ்வொரு தடவையும் 2 2ஆ இன்கிரிமெண்ட் பண்ணிறோம். அடுத்து வந்து இந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதே மாரி சேஞ்ச் பண்ணிட்டு கடைசியா ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணிருவோம். ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி. ஸோ வாங்க ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிடலாம். 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜ்லயும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், சி பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ பைத்தானுக்கும் சி பிளஸ் பிளஸ்க்கும் பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸ் இந்த மாதிரி போட்டு ஹேண்டில் பண்ணலாம். பட் வந்து ஜாவாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேரக்டரையே கன்வெர்ட் பண்ணி தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இந்த கூட நான் டிஸ்கிரிப்ஷனே ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.